டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வரும் 14ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்போதைய விவரம். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே முதல் படை வீடாக இருப்பது மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலிலே வரும் ஜூலை 14ஆம் தேதி வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. பொதுவாக பார்த்தோம் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குடமுழுக்கு விழா நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் சொன்னது போல பிரியங்கா, கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பார்த்தோம் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாலாலய பூஜையோடு கும்பாபிஷேக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 7 நிலைகளை கொண்ட இந்த ராஜகோபுரத்தின் மீது 7 கலசங்கள் அமையப்பட்ட நிலையிலே வரும் 14ஆம் தேதி வெகு விமர்சையாக இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ள நிலையிலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் வருகை தரக்கூடிய நிலையிலே தேவைப்படக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கோவில் நிர்வாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோமேனால் அந்த 7 நிலைகளை கொண்ட அந்த ராஜகோபுரம் மட்டுமல்லாது கோவிலிலே வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய கோவர்தனாம்பிகை விமானம் மற்றும் வல்ல கணபதி விமானம், பசுபதீஸ்வரர் விமானம் ஆகிய விமானங்களுக்குமே திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையிலே அன்றைய தினம் சிறப்பு பூஜைகளானது நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பார்த்தோம்னா இந்த குடமுழுக்கு பெருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு குடமுழுக்கு பெருவிழாவிற்காக உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 13ஆம் தேதி பஞ்சமூர்த்திகளோடு புறப்பாடாகி நள்ளிரவிலே திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகிறார்கள். குடமுழுக்கு விழா நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் அவர்கள் திருக்கோவிலுக்கு செல்வதற்கான ஏற்கனவே கோவில் நிர்வாகம் தரப்பிலே அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் என்று ஏற்கனவே சொன்ன நிலையிலே 12 கால யாக பூஜைகளும் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி முதல் அந்த யாக பூஜைகளுக்கான பூர்வாங்க பணிகள் நடைபெறக்கூடிய நிலையிலே ஜூலை 10ஆம் தேதி முதல் யாகசாலைக்கு சுப்பிரமணிய சுவாமி பரிவார தெய்வங்களுடன் எழுந்தருள நிலையிலே விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.